ஆவி பறக்கும் வேர்க்கடலை அதை சாப்பிட்டதுனால எனக்கு இப்போ பசி இல்லை. உங்களுக்கு பசிக்கல, ஆனா எனக்கு பசிக்குது. பானிபூரி வாங்கி தாங்கப்பா. அப்பா எனக்கு பேல்பூரி வேணும்பா. பேல்பூரி புரின்னுட்டு ஒரு லாங் லீவுக்கு அப்புறம் நாளையிலேருந்து திருப்பி என் ஒய்ஃப் ஆஃபீஸ் போகிறாங்க. ஸோ அதனால இன்றைக்கி அவங்க கேட்டதை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட போயாச்சு. எது எடுத்தாலும் 30 எது எடுத்தாலும் 30 எது எடுத்தாலும் 30 அப்படின்னு சொன்னனால நான் ஒரு மசால் பூரியும் ஆர்டர் பண்ணிட்டேன். கேட்டது அவங்க, ஆனால் தட்டி என் கையில் இருந்தனால மறந்து போய் ஃபஸ்ட்டு பானிபூரியை நான் சாப்பிட்டேன். சும்மா கடையில் போய் ஃபாஸ்ட் ஃபுட் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்னு சாப்பிட்டா கூட அதில் செஸ்வான் தான் வேணும்னு சொல்லிட்டு காரம் தூக்கலாக சாப்பிட்டு பழகிட்டோம் நம்ம. ஆனால் என் வீட்டுக்காரம்மாவோ அப்படி இல்லை. ஊட்டி விட்ட பானிபூரியிலே ஆள் ஆஃப் ஆயாச்சு. காரம் அதிகமாக இருக்குன்னு தத்தளிக்கிறத பார்த்து அவங்க, நல்லா கவனிங்க, இப்போ ரசம் ஊற்றிட்டாங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு கிண்ணத்துலேருந்து 2 ஸ்பூன் ஊற்றுறாங்க பாருங்க, அது வந்து ஸ்வீட்டு. இந்த காரமும் ஸ்வீட்டும் நம்ம வாய்க்குள்ள போயிட்டு ஒரு பட்டாசு மாதிரி வெடிக்குதுங்க. டேஸ்ட் அல்டிமேட். இப்படிக்கு 60 ரூபா செலவோட இந்த விளாக் முடிவடைகிறது. நம்ம சேனலில் லென்த் வீடியோஸும் கொஞ்சம் போட்டிருக்கேன். டைம் இருந்தால் செக் தான் பண்ணி பாருங்களேன், பிடிக்கும்.